Welcome to JM Students Different. In the video, we will Chapter 1, Sum number 17. From the following details of Rakesh, prepare trading and profit and loss account for the year ended 31st March 2019 and the balance sheet as on that date. இப்போ என்ன சொல்லிருக்காங்க क्वेश्चनல prepare trading and profit and loss account for the year ended கேட்டிருக்காங்க. So இங்க details பார்த்தோம்னா stock of goods 31/3/2018 and 31st/3/2019. இது வந்து opening, இது வந்து closing. 2,20,000, 1,60,000. Datas 5,30,000, 6,40,000. Cash at bank 60,000, 10,000. Machinery 80,000, 80,000. Sundry creditors 3,70,000, 4,20,000. Other details: rent paid கொடுத்திருக்காங்க, discount received, discount allowed, cash paid to creditors, cash received from debtors, drawing, cash sales, capital as on date கொடுத்திருக்காங்க. இந்த சம்ல இத பார்த்தோனே தெரிஞ்சிச்சு நமக்கு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ன்ட்டு. இது நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணனும்? ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணனும். அப்பனா நம்ம இது டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல தானே போடுவோம். எஸ். இந்த சம் என்னன்னா நம்ம சிங்கிள் என்ட்ரில இருக்கிற டீடைல்ஸ் வச்சு என்ன போட போறோம்? டபுள் என்ட்ரி சிஸ்டமா அதை கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப டபுள் என்ட்ரி சிஸ்டமுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம ட்ரேடிங் P&L எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு சேல்ஸ் வேணும், பர்ச்சேஸ் வேணும், அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு கேபிட்டல் வேணும். இப்போ இது மூணு இன்ஃபர்மேஷன் இருக்கான்றது நம்ம டீடைல்ல செக் பண்ணிக்கணும். எது இல்லையோ அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? முதல்ல என்ன வேணும்? நமக்கு சேல்ஸ் வேணும், பர்ச்சேஸ் வேணும், அண்ட் கேபிட்டல் வேணும். நம்ம சம்ம டீடைலா படிச்சப்ப நமக்கு என்ன இருக்கு? இல்ல கேஷ் சேல்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ கிரெடிட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிக்க தெரியும். நம்ம டேட்டாஸ் அக்கௌண்ட் போட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? கிரெடிட் சேல் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இங்க கேபிட்டல் இருக்கு. ஸோ நம்ம கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டாம். கேபிட்டல் இட்ஸ் இந்த சம். இந்த சம்ல இருக்குன்னா நம்ம கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டாம். ஓகேவா? இப்போ நம்ம இப்போ என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் பார்த்தா டேட்டாஸ் அக்கௌண்ட் போட்டு கிரெடிட் சேல்ஸும் அண்ட் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் போட்டு கிரெடிட் பர்ச்சேஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்குள்ளேயே போக முடியும். கரெக்டா? ட்ரேடிங் அக்கௌண்ட் போட முடியும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சம்ல என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம்னு சொன்னா டேட்டாஸ் அக்கௌண்ட் போட போறோம். என்ன போட போறோம்? டேட்டாஸ் அக்கௌண்ட். நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மிஸ்ஸிங் அமௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்குள்ளேயே என்டர் ஆக முடியும். ஸோ முதல்ல டேட்டாஸ் அக்கௌண்ட் போடலாம். டேட்டாஸோட ஓப்பனிங் க்ளோசிங் எங்கேருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இங்கே பேலன்ஸ் இருக்கு. இது வந்து நமக்கு சம்ல இங்க பேலன்ஸ் இருக்கு. டெட்டாஸோட இது ஓப்பனிங் பேலன்ஸ், இது க்ளோசிங் பேலன்ஸ். கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் போடும்போது கிரெடிட்டாஸோட ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேங்களா? அப்போ முதல் டெட்டாஸ் அக்கௌண்ட் போட போறோம். டெட்டாஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் 5,30,000. ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம என்னன்னு எழுதுவோம்? டு பேலன்ஸ் brought down amount 5,30,000. ஓகே. டேட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு தேவையான அதர் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம அதர் டீடைல்ஸ்ல இருந்து பார்க்கணும். அதர் டீடைல்ஸ்ல பார்க்கும்போது டிஸ்கவுண்ட் அலவுட், டிஸ்கவுண்ட் அலவுட் 25,000. கேஷ் பேட் டு கிரெடிட்டர்ஸ் நமக்கு வேணாம். கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ் அது நம்ம எழுதுவோம். என்னென்ன எழுதுவோம்? பை கேஷ் அக்கவுண்ட் அமௌண்ட் 12,50,000. வேற எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. க்ளோசிங் பேலன்ஸ் எழுதிக்கலாம். க்ளோசிங் பேலன்ஸ் எழுதும் போது டேட்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸ் நமக்கு ஃப்ரண்ட்ல இருக்கு. பை பேலன்ஸ் கேரி டவுன் அமௌண்ட் 6,40,000. ஓகே. இதை டோட்டல் பண்ணலாம். டேட்டாஸ் அக்கௌண்ட் டோட்டல் பண்ணா 19,15,000. ஸோ இங்கே நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் 5,30,000 இருக்கு. மைனஸ் பண்ணா 0,005, 8, 3, 13,85,000. இதுதான் நமக்கு என்னது? கிரெடிட் சேல்ஸ். எவ்வளவு நமக்கு அமௌண்ட்? 13,85,000. டோட்டல் 19,15,000. 15,000. ஸோ கிரெடிட் சேல் ஃபைண்ட் அவுட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் போட்டு கிரெடிட் பர்ச்சேஸ் சேல் பண்ணும். டோட்டல் கிரெடிட்டாஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் இங்க இருக்கு, க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு. ஓப்பனிங் பேலன்ஸ் 3,70,000. ஸோ கிரெடிட்டாஸ் ஓப்பனிங் நம்ம எங்க போடணும்? நம்ம
credit side by balance brought down 3,70,000. இப்போ இதோட அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ரெண்ட் பெய்ட் நமக்கு எதில் வரும்னு சொன்னால் அது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இங்கே வராது. டிஸ்கவுண்ட் ரிசீவ் நமக்கு கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ டு discount received account amount 35,000. Cash paid to creditors to cash account 11 lakhs. Other informations lavlada. So closing balance edala to balance carry down 4,20,000. So by the total add panna 15,55,000. 15,55,000. And then the 3,70,000 minus panna 3,70,000 minus panna 0,005,8,1,1. So 11,85,000. This is our credit purchase by credit purchases 11,85,000. Total 15,55,000 15,55,000. இப்போ நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கிரெடிட் சேல் கண்டுபிடிச்சிட்டோம், கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ட்ரேடிங் அக்கௌண்ட் போடலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ்ல ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் இருக்கு இல்லையா, இது நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக், இது நமக்கு க்ளோசிங் ஸ்டாக். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட்ல எழுதலாம். 2 amount 2,20,000. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல அடுத்து நம்ம என்ன எழுதுவோம், பர்ச்சேசஸ் எழுதுவோம். பர்ச்சேசஸ் எழுதும் போது நமக்கு சம்ல வேற எந்த பர்ச்சேஸும் இல்லை. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச கிரெடிட் பர்ச்சேஸ் தான் இங்க நம்ம கொண்டு வந்து எழுதணும். ஸோ இப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளவு, 2 purchases 11,85,000. ஸோ 11,85,000. ஓகே, அடுத்து வேற ஏதாவது கேரேஜ் இன்வர்ட்ஸ் இல்லை வேஜஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம்னா நமக்கு சம்ல வேற எந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் கிடையாது. ஸோ நம்ம இப்போ கிரெடிட் சைடில் என்ன எழுதணும், அப்போ சேல்ஸ் எழுதணும். இங்கே சேல்ஸ் பார்த்தோம்னா சம்ல கேஷ் சேல்ஸ் இருக்கு, நம்ம இங்கே கிரெடிட் சேல் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ கேஷ் சேல்ஸையும் கிரெடிட் சேல்ஸையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அதுதான் நமக்கு டோட்டல் சேல். ஸோ சேல் எழுதிக்கலாம். கேஷ் சேல்ஸ் 20,000. நம்ம கிரெடிட் சேல் கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த கிரெடிட் சேல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கிரெடிட் சேல் வந்து 13,85,000. 13,85,000. ஸோ ஆட் பண்ணா 14,05,000. ஸோ கேஷ் சேல்ஸ் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன வேணும், க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் நம்மளோட க்ளோசிங் பேலன்ஸ் 1,60,000. 1,60,000. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கிராஸ் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும் போது கிரெடிட் சைடில் ஆட் பண்ணலாம். 15,65,000. ஸோ இங்கே நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 14,05,000. 14,05,000. ஸோ மைனஸ் பண்ணலாம் 0,000,061. இப்போ 1,60,000. நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு, கிராஸ் ப்ராஃபிட் 1,60,000. ஸோ டோட்டல் போட்டுக்கலாம். டோட்டல் 15,65,000. 15,65,000. இப்போ இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை
நம்ம என்ன பண்ணோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்காக ப்ராட் டவுன் பண்ணோம். ஸோ இங்கே கேரி டவுன். இப்போ அந்த கிராஸ் ப்ராஃபிட்டை ப்ராட் டவுன் பண்ணுறோம். கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் 1,60,000. ஓகே. இப்போ அதர் இன்ஃபர்மேஷன்ஸில் நமக்கு எதெல்லாம் வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரெண்ட் பெய்டு. ஸோ ரெண்ட் பெய்டு நமக்கு இங்கே பிஎன்எல்ல வரும். டூ ரெண்ட் பெய்டுனா அது எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட் சைட் 1,20,000. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. டிஸ்கவுண்ட் ரிசீவ் நமக்கு இன்கம். ஸோ நம்ம எங்கே எழுத போகிறோம், கிரெடிட் சைடில் எழுத போகிறோம். டிஸ்கவுண்ட் received account amount 35,000. next discount allowed. discount allowed நமக்கு loss amount 25,000. cash paid to creditors வராது, cash received from debtors வராது, drawings நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல தான் வரும், கேஷ் சேல்ஸ் வராது. ஓகே, இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணலாம். 1,60,000 + 85,000 ஆட் பண்ணோம்னா நமக்கு 1,95,000. ஸோ 1,95,000. இங்கே 1,20,000 + 25,000 ஆட் பண்ணால் 1,45,000. 0,0,0,0 9ல் 4 போச்சுன்னா 5. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, 50,000. இதுதான் நமக்கு நெட் ப்ராஃபிட். ஸோ எங்கே நமக்கு கம்மியாக இருக்குது, இங்கே தான். ஸோ நமக்கு இன்கம் அதிகமாக இருக்குது, எக்ஸ்பென்சஸ் கம்மியாக இருக்குது, அதனால அது நமக்கு நெட் ப்ராஃபிட். அமௌண்ட் 50,000. டோட்டல் 1,95,000. the same 1,95,000. okay. last step, balance sheet is very easy one. liabilities assets எழுதிக்கலாம். liabilities first முடிச்சிடலாம். capital. so capital இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 5,20,000. 5,20,000. இதோட நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். நெட் ப்ராஃபிட் 50,000 ஆட் பண்ணால் 5,70,000. ஓகே. அடுத்தது நமக்கு டிராயிங்ஸ் இருக்கு. ஸோ டிராயிங்ஸ் எவ்வளோ இருக்கு, அமௌண்ட் 1 lakh இருக்கு. டிராயிங்ஸை மைனஸ் பண்ணணும். ஸோ லெஸ் டிராயிங்ஸ் 1 lakh. டிராயிங்ஸ் 1 lakh மைனஸ் பண்ணால் அப்போ நமக்கு கேபிட்டலோட அமௌண்ட் எவ்வளவு, 4,70,000. ஓகே. இப்போ நம்ம அதர் இன்ஃபர்மேஷன்ஸுக்கு பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st 2019 தானே போட போகிறோம். அப்போ நம்ம 2018 வேண்டாம், 18 பார்க்கக்கூடாது, 2019 பேலன்ஸ் ஷீட் தான் போடணும். ஸ்டாக். இப்போ ஸ்டாக் எங்கே எழுதுவோம், நம்ம அசட் சைடில் எழுதுவோம். 1,60,000. நல்லா கவனிங்க, நம்ம எதை எழுதுறோம், 2019ஓட பேலன்ஸ். டெட்டாஸ் அசட், டெட்டாஸ் 6,40,000. cash at bank, cash at bank closing balance 10,000. machinery 80,000. sundry creditors, creditors நமக்கு liabilities வரும். 4,20,000. ஓகே. இப்போ நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் எழுதி முடிச்சாச்சு. கேபிட்டலில் போட வேண்டியது போட்டாச்சு. ஸோ முதல் அசட் சைடில் ஆட் பண்ணால் 8,90,000. இப்போ டோட்டல் எவ்வளோ வருது, 8,90,000. த சேம் இங்கேயும் 4,70,000 + 4,20,000 8,90,000. ஸோ பேலன்ஸ் ஷீட் நமக்கு ரெண்டு சைடு எப்படி வந்தாச்சு, ஈக்குவலாக வந்தாச்சு. ஸோ நம்மளோட ஆன்சர் இஸ் கரெக்ட். தட்ஸ் இட். தேங்க்யூ.